ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் புதிய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக எப்படி ரெனிவல் பண்ணுறது, எப்படி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த புதிய வெப்சைட் மூலமாக எந்த விதமான சர்வர் இஷ்யூமே இல்லாமல் ஆன்லைனில் எல்லாமே வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் டவுட் வந்து கேட்டுருங்க. அதை பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ நீங்கள் லாகின் பண்ண சொல்ல வந்து பார்த்தா ஸோ இன்வேலிட் ஐடி அப்படின்ற மாதிரி வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி என்னென்னு வந்து பார்த்தா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நம்பர், அந்த ஐடி நம்பரே வந்து கொடுங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25 போட்டு 04 உங்களுடைய இயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இயரை என்ட்ரு பண்ணி லாகின் வந்து பண்ணுங்கள், லாகின் ஆகும். அப்படியும் லாகின் ஆகலைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படியும் ஒர்க் ஆகலை, நான் வந்து பார்த்தோன்னா ஸோ என்னுடைய ஐடி என்ட்ரு பண்ணவே இன்வேலிட் ஐடி அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் வந்து போய் ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா ரெனிவல் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெனிவலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து 2017 2019 வரைக்கும் வந்து யார் யாரெல்லாம் ரெனிவல் பண்ணாமல் விட்டீங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ரெனிவல் பண்ணலாம். ஸோ அவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமே வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு லாகின் ஆகலனா நீங்கள் கட்டாயமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு ரெனிவல் வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா 3 months தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சான்ஸ் வந்து கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ரெனிவல் பண்ணிடுங்க. ஆன்லைனில் பண்ண முடியலனா மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து போங்க. ஓகே, ரெனிவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 மாதம் வரைக்கும் ஆன்லைன் மூலமாக ரெனிவல் வந்து பண்ணிக்கலாம். 18 மாதமாக நீங்கள் ரெனிவல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் 3 months வந்து தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 18 மந்த்தாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 18 மந்த் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுடைய டேட் வந்து போயிடுச்சுன்னா உங்களால் ரெனிவல் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெனிவல் பண்ண சொல்ல யுவர் ரெனிவல் லேப்ஸ்ன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் அகைன் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் உங்களால் ரெனிவல் வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஆதார் எக்ஸிஸ்ட்னு வரும். இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் கட்டாயமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் உங்களுடைய புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. பிகாஸ் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 10th 12th எல்லாமே வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். இதுவே இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் தான் நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா 10th 12th வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் யூஜி கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 10th 12th நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10th 12th கூட உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பிஎட் பண்ணுறீங்கன்னா பிஎட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் வச்சுருக்கீங்க, டைப் ரைட்டிங் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் லைசன்ஸ் ஆட் பண்ணோம் அதே 10th 12th நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் வந்து பண்ணுறீங்க, எம்ஃபில் பண்ணுறீங்க, பிஜி பண்ணுறீங்க, டாக்டரேட் பண்ணுறீங்க, சிஏ இந்த சிஎம்ஏ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10th 12th ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ஜினியரிங் எம்ஃபில் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தனியாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக பண்ண சொல்ல உங்களுடைய சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ண சொல்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வச்சு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தால் சென்னை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் வீடியோ வேணுன்னா கட்டாயமாக அதுக்கும் நான் வந்து பார்த்தா புதுசாக வந்து வீடியோ வந்து போடுறேன். இன்ஜினியரிங்லாம் எப்படி ஆட் பண்ணுறத பற்றின வீடியோ தனியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தா நம்ம இந்த புதிய வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தா ஆல்ரெடி இருக்க பழைய வெப்சைட் நேம் என்னன்னா tnvaluable.government.in எம்பவர். இதான் வந்து பழைய வெப்சைட். இப்போ புது வெப்சைட் என்னன்னா employmentexchange.government.in எம்பவர். இதான் புதிய வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கு பழைய வெப்சைட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமே வந்து கிடையாது. ஸோ வெப்சைட் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வெப்சைட்டில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, வெப்சைட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய வெப்சைட் வந்து பார்த்தா நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. எந்த விதமான சர்வர் இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ரெனிவல் பண்ணுறதுக்கு ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ரெனிவல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெனிவல் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடி நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்டே நீங்கள் வந்து கொடுங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 25/05 உங்களுடைய இயரை நீங்கள் வந்து கொடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்லாஷ் வந்து கொடுத்தாகணும். ஸோ கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா மேலே இருக்குது பாருங்கள், அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அது கீழே ரெனியூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக கேண்டிடேட் ரெனியூவல் அப்படின்ற கொடுத்தா போதும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லேப்ஸ்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா 18 மந்த் கன்ஸ்ட்ரக்ஷனால நீங்கள் வந்து பார்த்தா எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டேட் வந்து முடிஞ்சிருச்சு. மார்ச் 2020 பண்ண வேண்டியது. ஸோ இன்னும் வந்து பண்ணாமல் இருக்கும். பட் இருந்தாலும் 18 மாதம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெனியூவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரெனியூவல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான ரெனியூவல் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெனியூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கான அடுத்த ரெனியூவல் டேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அகைன் ஹோம் பேஜுக்கு போயிட்டு லாக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணவே போதும். இப்போ உங்களுக்கான பிரிண்ட் ஐடி கார்டு, அதாவது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ரெனியூவல் டேட் 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அகைன் ஒரு இது வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ரெனியூவல் பண்ணலாம். ரெனியூவல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். கொடுத்தா வந்து பார்த்தா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டுன்னு வந்துச்சு. பிகாஸ் இது வந்து பார்த்தா 2016 வந்து ரெனியூவல் பண்ணணும். ஸோ ரெனியூவல் பண்ணாமல் விட்டாச்சு. இதுக்கு மேலே இது வந்து ரெனியூவல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் வந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் ரெனியூவல் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா புதுசாக எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு எப்படி வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டு நியூ யூசர்னு இருக்குது பாருங்கள், செகண்டாக இருக்குது பாருங்கள், நியூ யூசர் கிளிக் ஹியர் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்துட்டு கீழே வந்துடுங்க. ஸோ கீழே வந்துட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தா மெயில் ஐடி வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், அப்படின்லாம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கீழே யூசர் ஐடி கேட்டிருக்காங்க. உங்கள் யூசர் ஐடி நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி எந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபேவரட் கலர் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை விட்டுலாம். அதுக்கு அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கட்டாயமாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்கீங்க. இது ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் டைப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆதார்ன்ற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேர் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபேர் அப்படின்றத அந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. அது கீழே இமேஜ் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீழே இருக்க இமேஜ் கோடை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டுருங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ அகைன் ஓகே பண்ணுமான்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மதர் நேம் வந்து கேட்பாங்க. உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. மேரிடா அன்மேரிடான்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ரிலீஜன் வந்து கேட்டிருக்காங்க. இந்துவா, முஸ்லீமா, கிருஷ்ணான்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் கம்யூனிட்டி செட் பண்ணுங்கள். பிசியா, எம்பிசியா, எஸ்டியா, எஸ்சியா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே உங்கள் கேஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய விதமான கேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கேஸ்ட் எதுவும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. தப்பாக எதுவும் கொடுத்துறாதீங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கேட்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஸோ தாசில்தார் கொடுத்தாங்களா, டெப்யூட்டி தாசில்தார் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே யார் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அதிலே சீல் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலாம் அந்த பாக்ஸை வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ரூரலா இல்லை அர்பனான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிராமப்புறமா நகரப்புறமா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் 10th 12th பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வரும் பாருங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து தனியாக பண்ண போகிறீங்க, பிஇ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண போறீங்கன்னா செகண்டாக இருக்குது பாருங்கள், ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னைன்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆகணும். இதுவே ஃபஸ்ட் ஆப்ஷனா நீங்கள் 10th 12th உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் வந்தால் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சென்னை ஆஃபீஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தாலுக்கு கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக்கு என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய வந்து பார்த்தா நீங்கள் கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா இல்லை பஞ்சாயத்து யூனியன் கேட்பாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பஞ்சாயத்து யூனியன் செலக்ட் பண்ணுறதால ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து யூனியன் என்னவோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் வந்து கேட்பாங்க.
ஸோ உங்கள் வில்லேஜ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்டா இல்லை அன்எம்ப்ளாய்டா இல்லை ஸ்டூடெண்ட்டான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து 10th 12th மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எல்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு போர்டு கேட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு இல்லை சிபிஎஸ்சி அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. நான் ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 10th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான வருஷத்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு எந்த மீடியம் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படிலாம் கொடுக்காட்டி கூட விட்டுருங்க. அதுக்கு பதிலாக டோட்டல் மார்க்ஸ் கேட்டுருங்க. 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த டோட்டல் மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தா போது உங்களுக்கு கீழே பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். அது கீழே மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டா போதும். அகைன் வந்து கீழே வந்துட்டு இருந்தால் கண்டினியூ அட்ரஸ் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு அகைன் இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு கீழே வந்து நான் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டு இப்போ அகைன் ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தா ஹெச்எஸ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 12th வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் அதேமாதிரி போர்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ 12th எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே மீடியம் கேட்டுருக்காங்க. தமிழில் படித்தேன், இங்கிலீஷில் படிச்சேன்னு கேட்டுக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை கூட விட்டுருங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு 1200 கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாமே 600க்கு எழுதிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மார்க்கோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் 1200 என்ன, ஸோ அதுக்கு கரெக்டான மார்க்கே கொடுங்க. இதுவே நீங்கள் 600க்கு எதுனா இருந்தால் அந்த ஆப்ஷன் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தா மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் நம்பர் 1ல் போயிட்டு மார்க் ஷீட் நம்பர் கொடுத்துங்க. இதுவே ஏதாச்சும் அட்டெம்ப்ட் இருந்ததுன்னா அதுக்கான மார்க் ஷீட் 2ல் போயிட்டு மார்க் ஷீட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. குரூப் ஸ்ட்ரீம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குரூப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அகைன் சேவ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து அகைன் பார்த்தா நீங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன் அகைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து ஸோ உங்களுடைய டிகிரியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து டிகிரி அப்படின்றது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்துக்கோங்க. ஸோ காலேஜ் எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க. வருஷத்தை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் எந்த லாங்குவேஜில் படிச்சிங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் லாங்குவேஜ் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுருங்க. ஸோ அது கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. பிஎட் ஸ்பெஷல் டீச்சர் வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கீழே வந்து பார்த்தா கிராஜுவேஷன் சயின்ஸு, ஸோ கிராஜுவேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், கிராஜுவேஷன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா கிராஜுவேட் சயின்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஜுவேட் சயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன், ஸோ பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேஷன், பயோ டெக்னாலஜி, பாட்டனி, மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக் அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு தான் உங்களுடைய கோர்சஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய கோர்சஸ் எல்லாமே பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இதுவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தா அன்சிலரி 2ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த அன்சிலரி 2லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு கிளாஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள் மேலே. ஸோ அந்த கிளாஸில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸா இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் கிளாஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துருடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தா அதுக்கே வந்து பார்த்தா அன்சிலரி 1 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் எதுவுமே என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேஷ்டிக் சிம்பிள் போடுறத மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான டிகிரி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன் அகைன் வந்து கொடுத்துக்கோங்க. இதிலே வந்து பார்த்தா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
உங்களுடைய டிப்ளமோ எல்லாமே நீங்கள் செகண்ட் இருக்க ஆப்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஸோ என்டர் பண்ணியாகணும். டிப்ளமோ இன்ஜினியரிங் இது எல்லாமே நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ எல்லாமே செகண்ட் இருக்க ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரி வந்து பார்த்தா இயர் ஆஃப் பாசிங் கேட்பாங்க. ஸோ எந்த மீடியமில் எந்த விதமான கோர்ஸ் டியூரேஷன், ஸோ உங்கள் சப்ஜெக்ட் என்ன, ஸோ இன்ஸ்டியூட் டைப் என்ன எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஆட் கொடுத்தாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுக்கு பாதியில் வந்து பார்த்தா ஸ்கில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சு ஸ்டார்ட் அண்ட் முடிச்சிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை லாங்குவேஜ் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், என்எஸ்எஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்தது வந்து பார்த்தா ஜஸ்ட் 10th 12th அண்ட் வந்து பார்த்தா யூஜி டிகிரிக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் உங்களுடைய பிரிண்ட் அவுட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயமாக யூஸ் ஆகும். நாம பிரிண்ட் அவுட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் ஹோம் பேஜ்க்கு வந்து போயிடுங்க. இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் தரலாம். ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ யூசர் என்ன உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோட ஐடி நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்லாஷ் எதுவும் அடிக்காதீங்க. ஸ்லாஷ் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அதேமாரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தா இப்போதைக்கு நான் வேறு ஒரு யூசர் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு யூசர் ஐடி இப்போ நம்ம வந்து கொடுத்துக்கிறேன். சேம் அதேமாரி வேறு ஒரு யூசர் ஐடி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறோன்னே பார்த்தா இந்த நம்பர் வந்து இன்வேலிட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா அது இருக்கு பாருங்கள். த என்டர் யூசர் ஐடி நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் வந்து போகணும். ஏன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தா லேப்ஸர் ஆகிடுச்சுன்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். இதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் இந்த ப்ராப்ளமை அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.